திருச்சி கிட்ட லால்குடி இருக்குல்ல, அது பக்கத்துல திருமங்கலம் அப்படின்னு ஒரு ஊர். இங்கே பிறந்தவர் 63 நாயன்மார்களில் ஒருவர் ஆனாய நாயனார். அவர் பிறந்த உடனேவே அவருக்கு ஒரு வாழ்த்து சொன்னாங்களாம். என்ன தெரியுமா? "நீ இறை வாழ்க்கை வாழ்வாய்" அப்படின்னுட்டு. இறை வாழ்க்கைன்னா இறைவனை பற்றியே எண்ணிக்கொண்டு நீ வாழ்வாய் அப்படின்னு தானே நம்ம பொருள் எடுத்துப்போம். ஆனா அந்த சொல் பலிச்சது. எப்படி பலிச்சதுன்னா, ஆநாயர்ன்னு பேரு அவருக்கு. நெறைய பசுக்கூட்டங்கள். பணக்கார கோனார் வீட்டு பையன். ஆனாய நாயனார்ன்னே பேரு. ஏன்னா அவருக்கு அவ்வளவு பசுக்கள். அவங்க அப்பா சொன்னாராம், "உனக்கு ஆன்மீகத்துல போறியா? இல்ல படிக்க போறியா? இல்ல மாடு மேய்க்க போறியான்னு?" கேட்ட பொழுது, "நான் ஆன்மீகமான வாழ்க்கை வாழறேன். பசுமாடெல்லாம் நான் மேய்க்கிறேன்ன பொழுது," அவங்க அப்பா என்ன பண்ணாராம், அவருக்கு பஞ்சாட்சர தீட்சை செய்வித்தாராம். இந்த பஞ்சாட்சரம்ங்கிறது ஓம் நம சிவாய. அந்த நம சிவாயங்கிற அந்த 5 எழுத்தையும் அவருக்கு முறைப்படி ஓதச் சொல்லி, அவர் ரொம்ப அழகா புல்லாங்குழல் இசைப்பாராம். அவர் அந்த மாட்டு மந்தையெல்லாம் அழைச்சுக்கிட்டு போய், அங்க போய் உட்காந்து ஒரு இடத்துல உட்காந்துப்பாராம். மாடெல்லாம் புல் மேயுமாம். இவர் ரொம்ப அழகா அந்த பஞ்சாட்சரத்தையே இப்ப எப்படி சமர்த்த ராமதாஸ் வந்து ராம் ராம்ங்கிற வார்த்தைய வச்சு பல ராகங்கள்ல பாடினார். அதுபோல இந்த ஆனாய நாயனார் அந்த புல்லாங்குழல் இசையில் பஞ்சாட்சரத்தை ஒவ்வொரு பண்ணுல வாசிப்பாராம். அந்த ஒவ்வொரு பண்ணுல வாசிக்கிற பொழுதும் மேகங்கள் கூட்டம் கூட்டமா வந்து கேட்குமாம். ஆநிரைகள் ஒண்ணுமே செய்யாம அசையாம இருக்கும். அந்த மாதிரி அப்படி ஒரு இசைக்கும் பொழுது பறவைகளெல்லாம் கிட்ட வந்து அவரோட குழலுக்கு அப்படி மயங்கின பொழுது, இந்த பஞ்சாட்சரத்தில் ஒருவன் இசைக்கிறான் என்பது அன்று யாரோ வாழ்த்தினது இப்ப பலிக்கப் போகுது. பரமேஸ்வரனுடைய கைலாயத்தில் கேட்டபோது, அவர் என்னுடைய அடியார் ஆனாயனா இப்படி வாசிக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் இறங்கி வந்து அந்த இசையை கேட்டு, அவருக்கு என்ன வேண்டும் என்று கேட்டபொழுது, எனக்கு உம்முடன் வந்து இருக்க வேண்டும் என்ற பொழுது, அப்படியே அந்த ஆனாய நாயனாரை புல்லாங்குழல் இசைக்க 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 அப்படியே சிவபெருமான் அவரை கைலாயத்திற்கு அழைத்து போனதாக வரலாறு சொல்லுகிறது. ஆக மொத்தம் புல்லாங்குழல் இசைத்தபடியே எந்த பஞ்சாட்சரத்தை அவர் ஓதினாரோ அதே பஞ்சாட்சரனாகிய பரமேஸ்வரனிடம் இந்த குழலிசைத்தபடியே அவர் போனார் என்றால், என்னைக்கோ யாரோ இறை வாழ்க்கை வாழ்வாயின்னு சொன்னாங்கல்ல, இதுதான் உண்மையான இறை வாழ்க்கை. இந்த சரீரத்தை இங்கே உதறிட்டு போகல அவர். அந்த கையில் புல்லாங்குழலோடு கைலாயத்தை அடைந்து அவர் புல்லாங்குழல் இசைக்க எம்பெருமான் மகிழ்ந்ததாக வரலாறு.